இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நித்திய ஜீவன் என்றால் என்ன? வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்? வசனம் யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்பது இந்த வசனத்து மூலியமாக தெரியுது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து செல்லும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு ஆரம்பிக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். நித்திய ஜீவன் இப்போவுமே ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும் பொழுது, நீங்கள் அந்த தேவனை நீங்கள் அறியும் பொழுது நித்திய ஜீவன் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அந்த நித்திய ஜீவன் என்பது பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே இல்லையா? நாம் அவரை அறியும் பொழுது நித்திய ஜீவன் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்போ நம்ம தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வளரும் பொழுது பாருங்க, நமக்கு நம்ம வாழ்க்கையில கிருபையும் தெய்வ சமாதானமும் நம்ம வாழ்க்கையில பெருகுமா. ஹல்லேலூயா. நான் இந்த நித்திய ஜீவன் தியானிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள் கேட்பேன். அப்போது தேவன் எனக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி எனக்கு பதில் கொடுப்பார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்வார். அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும் பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கும். அப்போது நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் கேட்கும் பொழுது தேவன் சடனாக எனக்கு ஒரு வேர்டு கொடுத்தாரு, இக்னோரன்ஸ். அப்போது நான் இக்னோரன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு இல்லாமல் இல்லை, ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்ற வசனம் இருக்குது இல்லையா? அப்போது அந்த அறிவு இல்லாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் சில ஏரியாஸ் இல்லையா பதில் பெறாமல் இருக்கும். காரணம் நம்ம தேவனே அவர் அறிகிற அறிவில் நம்ம வளராததுனால பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறான், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த தயவையும் கிருபையும் தடை பண்ணி வைத்திருக்கிறான். அப்போ நாம் அவரை அறியும் பொழுது பாருங்க, அந்த தடை நிர்மூலமாகுகிறது. அப்போ நம்ம தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அப்போ அந்த இக்னோரன்ஸ் அந்த வார்த்தை கேட்டவுடனே நான் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தேவன் சொல்றாரு, அவருடைய வார்த்தை ஒளியாக இருக்குது, நாம் பூமிக்கு நம்ம ஒளியாக இருக்கிறோம் என்று சில காரியங்களாக என்னோட இடைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த நித்திய ஜீவனை குறித்து நான் மெடிடேட் பண்ணேன். அப்போ அந்த நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்துவை இல்லை அந்த பிதாவை, நம்ம கிறிஸ்து மூலியமாக அந்த பிதாவை அறிந்து கொள்வது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஜபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்குதோ, ஒரே மாதிரி அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது, மாற்றமே இல்லை அப்படின்னா நீங்கள் இனிமேல் அந்த பிரச்சனை குறித்து நீங்கள் ஜெபிக்காதபடி நீங்கள் எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? நான் உண்மை அறிகிற அறிவில் நான் வளரணும் ஆண்டவரே அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதமாய் அந்த பிரச்சனையை நீக்கி போடுறதுக்கான அந்த சத்துவத்தையும் அந்த பலனையும் அந்த வல்லமையும் அவர் வார்த்தையின் மூலமாய் நமக்கு இடைப்படுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஹோசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள் நாம் செய்கிறதுனால அந்த தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, நீ செய்கிற செயல்களினாலையும் உன்னுடைய கிரியை நிமித்தமாக நான் செயல்படுகிற தேவன் அல்ல. நீ என்னை எப்படி அறிந்திருக்கிறாய், உன் இருதயத்தில் எப்படி என் மேலே உன்னுடைய தாகம் இருக்குது, நீ எப்படி வாஞ்சிக்கிற, என்னோட நீ எப்படி உறவில் இருக்கிற, என்னை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு நீ எப்படி தாகமாக இருக்கிற, அதுதான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், எனக்கு இந்த சமாரிய ஸ்திரீ தான் எனக்கு ஞாபகம் வருது. யோவான் 4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த சமாரிய ஸ்திரீ பார்த்தீங்கன்னா 5 புருஷர்களோடு இருக்கிறா. ஆனால் அவங்க உண்மையான கணவர்கள் கிடையாது. 6வதாக ஒருத்தவங்க கூட இருக்கிறான், அதுவும் அவனுக்கு கணவர் கிடையாது. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவளை தேடி போகிறாரு. பாருங்களேன், அவகிட்ட என்ன கிரியை இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து அவளை தேடி போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவகிட்ட பாவம் தான் இருந்துச்சு இல்லையா? அவகிட்ட ஒன்றும் நல்லது சொல்கிற மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் இருந்திருக்காது. ஏன்னா பாருங்கள், ஊர் மக்கள்லாம் அவர்கிட்ட பேசிக்க மாட்டாங்க. அவள் மதியான டைமில் தான் அவர் கிணற்றுக்கிட்டே வரா தண்ணி மொண்டு கொள்றதுக்கு. இயேசு கிறிஸ்து அவளுக்காக காத்திருந்து அவளுக்கு அந்த நித்திய ஜீவனை காட்டுவதுக்கே அங்கே போகிறாரு. அப்போது தேவன் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நம்ம கிரியைகள் அவர் பார்த்து நம்மக்கிட்ட வருகிற தேவன் அல்ல.
அவர் பாருங்க நம்மை அறிந்து கொள்ள வேணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. அவரே வாலண்டரியாக நம்மக்கிட்ட வந்து காத்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம தேடுறோமா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட, யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்போ அந்த ஸ்திரீ உடனே கேட்குறா, எனக்கு என் தாகம் உண்டாமல் இருக்க, நான் முண்டுக்குள்ளே இங்கே வராமல் இருக்கும்படி எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போ தான் பாருங்கள் வெளிப்படுத்துகிறார் அவரை. உனக்கிட்ட இத்தனை புருஷன் இருந்தாங்க, ஆனால் இப்போ புருஷன் இல்லை இருக்கிறது. இப்படியாக அவள் வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அவளுக்கு தெரியுது ஒரு தீர்க்கதரிசி. பாருங்கள், அவளுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகுது. அந்த நித்திய ஜீவனை அறிகிற வாய்ப்பு அவளுக்கு அன்றைக்கி உண்டாச்சு. பாருங்கள், அவள் அறிந்து கொள்ளுகிறாள். இந்த சமாரிய ஸ்திரீ குறித்து ஒரு ஒரு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து கேட்டாங்களா ஏசாப்பாட்ட, அப்போ இந்த சமாரியா ஸ்திரீக்கிட்ட அப்படி என்ன இருந்துச்சு? அவகிட்ட ஒரு 6 ஆம்பளைங்க இவகிட்ட போகிறதுக்கு அவகிட்ட என்ன அழகு இருந்துச்சா? இல்லாட்டி அவளுக்கு வந்து பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்ததா? எதனால் இவளை தேடி போனாங்க கேட்கும்பொழுது ஆண்டவர் அந்த பெண்கிட்ட கேட்டாங்களாம், நீ வந்து அவங்களுக்கு இவகிட்ட என்ன இருக்குது, அவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்குறியே, நான் எதுக்கு இவகிட்ட வந்தேன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டாராம். பாருங்க, அப்போ அவர் சொல்றாரு, இவகிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? வெறுமை இருந்ததாம், தாகம் இருந்ததாம். பாருங்க, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவள் வாழ்ந்துருக்கிறா இல்லை? எவ்வளோ இருதயத்தில் அவளுக்கு பாரம் இருக்கும். அப்போ தனிமை உணர்வு இருந்திருக்கும். இதை தேடி தான் நான் வந்தேன் அவகிட்ட. அப்போ இன்றைக்கு உங்ககிட்டயும் எனக்கிட்டையும் தேவன் நம்ம என்ன செய்கிறோம் என்றது பார்க்கல, நம்ம இருதயம் எப்படி பலவீனமாக இருக்குது, எந்தெந்த இடத்துல நம்மளால் மேலோங்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், அதை சரி பண்ண தான் தேவன் பாருங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நாம் அவரை அறிகிற அறிவில் தான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அன்றைக்கு அந்த பெண் சமாரிய ஸ்திரீ பார்த்தா. ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு கையில் வேதாகமம்னு ஒரு புஸ்தகம் தேவன் கொடுத்துருக்கார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது. அதில் அந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது பாருங்க, நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவனுக்கான வழிகள் உண்டாகுது. நம்ம வாழ்க்கையில் எங்கெங்க தடைகள் இருக்கோ அதெல்லாம் தடையை நீக்கி போடுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறதுக்கு நாம் அந்த வேதத்தில் நம்ம ஐக்கியமாக இருக்க வேணும். அந்த வேதத்தை பிரியமாய் நம்ம என்ன பண்ணோம்? வாசிக்கணும். பாருங்கள், நம்ம அநேக வேளையில் உபவாசத்தோட ஜெபத்தோட எனக்கு இது வேணும், இது வேணும், இதை செய்யணும், இது பண்ணணும் ஆண்டவரே நம்ம கேட்குறோம். ஆனால் இனிமேல் எப்படி கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு உண்மை பற்றி நான் அறியணும்ப்பா, உண்மை பற்றி இன்னும் நான் அறியணும் ஆண்டவரே, அந்த அறிகிற அறிவில் நான் வளரணும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியான என்னை வழிநடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக தகப்பன் உங்களை வழிநடத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த பிதாவை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படியாக ஆண்டவரே, அப்பா எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க அறியாமை இருக்கிற அந்த இருள் நீங்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவரே, அந்த ஜீவனை நாங்கள் காணும் முடியாக ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, உண்மை வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே அந்த தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் உங்களுடைய வார்த்தையின் மேலே ஆண்டவரே அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.